வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் எஸ்ஜிடி எக்ஸாம் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்காக ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது அடுத்த மாதம் ஓகேங்களா ஜூன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க உங்களுக்கு கால் ஆர் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து கால் பண்ணி பேசுவாங்க. ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னா 23/5/2025 ஓகேங்களா. ஸோ இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23/5/2025. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்காங்க ஓகேங்களா. 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுங்க என்ன டீட்டெயில்ஸ் பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பாலினம், மொபைல் நம்பர், உங்கள் வாட்ஸ்அப் நம்பர், லாஸ்ட்டாக டேட்டை நீங்கள் பாஸ் பண்ண இயர், கடைசியாக நடந்த எஸ்டிடி எக்ஸாம் நீங்கள் எடுத்த மார்க்கு, எதிர்வரும் காலத்தில் பாராட்டு விழா மற்றும் வெற்றியாளர்களுக்கு எங்களை புகைப்படங்களை பயன்படுத்தலாம். எஸ் ஆர் நோ. நம்முடைய இன்ஸ்டியூட்டை பற்றி ஒரு கருத்து ஓகேங்களா. ஸோ அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 சீட்டு மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி 17 வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் நாங்கள் நோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 நம்பருக்கு பக்கம் நோட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ எங்கள் சைட்லேருந்து கால் பண்ணி அதுக்கான அட்மிஷன் வந்து போடுவாங்க. உங்களுக்கு வில்லிங் அப்படின்னா சொல்லுங்கள், நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ எங்களுடைய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாமில் ஓகேங்களா அடுத்த வரக்கூடிய இந்த எஸ்ஜிடி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும் ஓகேங்களா. டாப் மார்க் ஃபஸ்ட் மார்க்கு பார்த்தீங்களா அது நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், அதுதான் நம்முடைய ஆசை. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை இந்த பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இதுக்கு பேரே வந்து ஸ்டேட் ரேங்க் டெஸ்ட் பேஜ் தான் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எஸ்டிடி எக்ஸாம் மட்டும் தான். நீங்கள் டெட்டு பேப்பர் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து எழுதக்கூடிய இந்த எக்ஸாமுக்கான ஒரு டெஸ்ட் பேஜ் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டைம் டேபிள் கொடுத்துரும். எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு தான் இருக்கும். அந்த ஒரு டெஸ்ட்டு நீங்கள் என்ன படிக்கணும் லைக் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸு, சோசியல் ஓகே ரெண்டுமே வந்துடும். ஸோ சயின்ஸு அண்ட் சோசியல் சயின்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ எல்லாத்துலேயுமே 30 கொஸ்டின் எல்லாமே நீங்கள் எஸ்டிடி எக்ஸாம் எப்படி எழுதுங்களோ அதே பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். ஸோ அது போக தமிழ் தகுதி தேர்வு அது நாங்கள் ஃபுல்லாக கைட் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் நடக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் நடக்கும். தேர்வானது ஆன்லைன் அண்ட் பிடிஎஃப் ரெண்டு மெத்தட் நடக்கும். வாரம் 1 அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற டாப்பிக்கை நாங்கள் சொல்லிடுவோம் ஓகே. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரி ஓகேங்களா. ஸோ வீக் 1 அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கணும், டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து 25ங்க ஓகேங்களா. ஸோ இந்த 25 தமிழ் என்ன படிக்கணும், இங்கிலீஷ் என்ன படிக்கணும், மேக்ஸ் என்ன படிக்கணும், சயின்ஸ் என்ன படிக்கணும், சோசியல்ஸ் என்ன படிக்கணும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டும் நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த ஆர்டரில் மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது சரிங்களா. உங்களுக்கு தனியாக வேர் டு ஸ்டடி என்ன படிக்கணும் அப்படிங்கிறதும் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஆப்பில் போட்டுவோம், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. படிக்க வேண்டிய பாடத்தை தெளிவாக படித்து முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதுங்க. மொத்தம் இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 33 டெஸ்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 33 டெஸ்ட்டு 33 வீக் ஓகேங்களா கம்ப்ளீட் ஆன வீட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம் ஓகேங்களா. இதுதான் பிளானு. ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னா தமிழ் தனியாக வரும், இங்கிலீஷ் தனியாக வரும், மேக்ஸ் தனியாக வரும், சயின்ஸ் தனியாக வரும், சோசியல் சயின்ஸ் வந்து தனியாக வரும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி உங்களுக்கு மாடல் எக்ஸாம் 6லேருந்து 8 வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு, 9th மட்டும் ஒரு மாடல் எக்ஸாமு, 10th மட்டும் ஒரு மாடல் எக்ஸாம், இது மாதிரி பிளான் பண்ணி உங்களுக்கு நிறையா டெஸ்ட்டு வச்சு கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ நம்ம டெஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா 130 மார்க்குக்கு மேலே ஈஸியாக 150 கிடைக்கலாம். இதுதான் எங்கள் டார்கெட்டு சரிங்களா. ஸோ முந்தைய ஆண்டு வினாத்தாள் இதுக்கு முன்னாடி நடந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லா கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுதி பார்த்துக்கலாம். தவிர்க்க முடியாத தேர்வு முடிந்த வேட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கு, தவறான கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரு, சரியான கொஸ்டினுக்கு வந்து என்ன, உங்களுடைய ரேங்க் எல்லாத்தையும் டிஃபால்ட்டாக பார்த்துக்கலாம். 100 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உங்கள் ரேங்க் என்ன அப்படிங்கிறது அந்த டைமை நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் நடக்கும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஷெடியூலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்டும் 3 டைம் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் அட்டெம்ப்ட் கொடுத்துருப்போம். ஏன் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டுக்காக ஓகே, ரேங்க் லிஸ்ட்டுக்காக ஒன்று கொடுத்துருப்போம். போக போக நாங்கள் அட்டெம்ப்ட் வந்து மாற்றி கொடுப்போம் சரிங்களா. தவிர்க்க முடியாத காரணத்தால் டெஸ்ட் எல்லாம் முடியாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அந்த டைம் வந்து டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து 5000 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஆஃபர் ப்ரைஸாக 2500 ஓகேங்களா. ஸோ அந்த டேட் கொடுத்துருக்கோம். அந்த டேட் வரைக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2500. தேர்வு கட்டணத்தை டைரெக்டாக ஆப்லேயே பே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஸ்கீல் தெரிவிக்கிற நம்பருக்கு வந்து
அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். அமௌண்ட் பே பண்ண வேண்டிய உங்கள் பேர், கோர்ஸ் நேம், எஸ்டிடி, ஸ்டேட் ரேங்க், டெஸ்ட் பேஜ்னு போட்டுங்க. அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப எங்கள் சைட்லேருந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே திரும்ப கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் ஆனது ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம், வெற்றி அடையலாம் சரிங்களா. ஸோ 130 அப்படிங்கிறத நம்ம டார்கெட் ஓகேங்களா. ஸ்டேட் ரேங்கில் நம்ம எடுக்கிறோம், அதுவும் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது தான் நம்ம டார்கெட்டு. நல்லா படிங்க, ஜாயின் பண்ணிக்காங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிற அப்படின்னா இதுதான் பேட்ச் 1 ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பல மாதங்கள் ஆயிரும் சரிங்களா. ஸோ முன்னாடியே ஆரம்பித்து படிச்சிங்க அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி சிலபஸை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தது ரிவிஷனுக்கு வந்து ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடுங்க, முன்னாடி ஜாயின் பண்ணிக்காங்க சரிங்களா. தேங்க்யூ. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். எக்ஸாம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் மேக்ஸும் நாங்கள் ரிவிஷன் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. தேங்க்யூ.